அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி, நெட், டிஎன்பிசி போன்ற தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தமிழ் விடு தூது. பொதுவாக தூது இலக்கியம் என்று எடுத்துக்கொண்டோமானால் மற்றவர்களுக்கு உயர்திணை பொருட்களையோ அல்லது அக்ரணி பொருட்களையோ தூது அனுப்புவதுதான் தூது இலக்கியம். இந்த தூது இலக்கியத்தை அகத்தூது, புறத்தூது என 2 வகையாக பிரிக்கலாம். அகத்தூது என்பது காதலை பற்றியும், புறத்தூது என்பது போர் தொடர்பான செய்திகளையும் இடம்பெறும். இந்த தூது இலக்கியத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்று பார்த்தோமானால் சந்து இலக்கியம், வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ் விடு தூது. மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தமிழை தூது விடுவதாக அமைந்த நூல்தான் தமிழ் விடு தூது. தூது இலக்கியங்களில் முதலாக தோன்றியது உமாபதி சிவாச்சாரியார் அவர்களினுடைய நெஞ்சு விடு தூது. ஆனால் தூது இலக்கியங்களில் சிறந்த நூலாக பார்க்கப்படுவது இந்த தமிழ் விடு தூது. இதில் தமிழானது தூது செல்கிறது. அதாவது பொதுவாக தூது இலக்கியங்களில் எந்த பொருள் தூது செல்கிறதோ அதுவே அந்த நூலுக்கு பெயராக அமையும். இங்கு தமிழ் தூது செல்வதால் இந்நூலுக்கு தமிழ் விடு தூது என்று பெயர் அமைத்துள்ளார் ஆசிரியர். பொதுவாக தூது நூல்கள் கலிவெண்பாவால் இயற்றப்படும். இங்கு தமிழ் விடு தூதும் கலிவெண்பாவால் இயற்றப்பட்டுள்ளது. இந்நூலினுடைய ஆசிரியர் யார் என்று அறியப்படவில்லை. இந்நூலை 1930ஆம் ஆண்டு உ.வே. சாமிநாத ஐயர் அவர்கள் இந்நூலை பதிப்பித்துள்ளார். நூலினுடைய அமைப்பு என்று பார்த்தோமானால் 268 கன்னிகளையும் இந்நூலுக்கு தூது பெறக்கூடியவராக இருப்பவர் சிவபெருமானான சோமசுந்தரரும், தூது அனுப்பக்கூடியவராக இருப்பவர் சோமசுந்தரரின் மீது காதல் கொண்ட ஒரு பெண் ஒருத்தியும், தூதுக்கு பொருளாக அமையக்கூடியது தமிழ் மொழியும் இடம்பெறுவதை நாம் பார்க்க முடிகிறது. இதில் இடம்பெறக்கூடிய 268 கன்னிகளில் முதல் 10 கன்னிகளை மட்டும் இன்று காணலாம். சீர்கொண்ட கூடல் சிவராச தானிபுரத்து தேர்கொண்ட சங்கத்திருந்தோறும். அதாவது சிவபெருமானை பற்றி இக்கன்னியில் அறிமுகம் செய்கிறார்கள். பொதுவாக தூது இலக்கியங்களில் இடம்பெறக்கூடிய பாடல்களை கன்னிகள் என்ற பெயரில் அழைப்பர். இந்த முதல் கன்னியானது சிவபெருமானை அறிமுகம் செய்வதாக இடம்பெறுகிறது. அதாவது சிறப்பு பொருந்தி இருக்கக்கூடிய, கூடல் என்றால் மதுரை, சிறப்பு பொருந்தி இருக்கக்கூடிய கூடல் நகரமான சிவராச தானிபுரம் என்ற பகுதியை ஆட்சி செய்தவர் சிவபெருமான். அவற்றோடு மிகுந்த பெருமையுடைய இருக்கக்கூடிய பாண்டிய நகரத்தில் சங்கம் இருந்ததை நாம் இலக்கியங்களில் பார்த்திருக்கின்றோம். அப்படி பாண்டிய நாட்டில் சங்கத்தை வீற்றிருந்தவர் யார் என்றால் சிவபெருமான். பெருமை மிகுந்திருக்கக்கூடிய கூடல் நகரமான சிவராச தானிபுரத்தை ஆட்சி செய்ததோடு மட்டுமில்லாமல் சங்கத்திற்கு தலைவராக இருந்தவரும் சிவபெருமான் என்று முதல் கன்னியில் சிவபெருமானை அறிமுகம் செய்கிறார்கள். இரண்டாவது கன்னியில் போர்க்கொண்டிசையும் தமிழரசென்றேத்தெடுப்ப திக்கு விஷயம் செலுத்திய மின்னும். அதாவது 8 திசைகளும் சென்று போர் தொழில் செய்து வெற்றி பெற்றவள் யார் என்றால் தமிழரசி என்று சொல்லக்கூடிய மீனாட்சி அம்மை. அவள் மின்னல் போன்ற இடையை உடையவளாகவும் இருக்கின்றாள் என்று இரண்டாவது பாடலில் மீனாட்சி அம்மையை அறிமுகம் செய்கிறார்கள். முதல் கன்னியில் சோமசுந்தரரையும், இரண்டாவது கன்னியில் மீனாட்சி அம்மையையும் இங்கு அறிமுகம் செய்கிறார்கள். அடுத்து மூன்றாவது கன்னி செய்ய சிவஞான திரளேட்டில் ஓரேடு கையில் எடுத்த கணபதியும். அவர்களுடைய குழந்தையான கணபதியை அறிமுகம் செய்கிறார்கள். அதாவது சிவபெருமான் ஒரு முறை பார்வதி தேவிக்கு சிவஞான திரளேட்டில் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறார். அச்சமயத்தில் பார்வதி தேவி ஏதோ ஒரு கவனத்தில் பாராமுகமாக இருந்து விடுகிறார். இதனை பார்த்த சிவபெருமானுக்கு கோபம் ஏற்பட்டு பார்வதிக்கு சாபமிடுகிறார். இதனையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த கணபதி சிவஞான திரளேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏட்டை கிழித்து கொண்டு கடலில் எரியச் செய்கின்றார்.
இப்படிப்பட்ட கணபதி என்று அவருடைய மூத்த மகனை இங்கு அறிமுகம் செய்கின்றனர். 4வது கன்னியில் மெய்யருளால் கூடல் புறந்தொருகால் கூடல் புலவரெதிர் பாடல் அறிவித்த படைவேறும். அதாவது மதுரை, கூடல் என்றால் மதுரை, மதுரை மாநகரில் ஒரு அவையில் பல புலவர்களும் வீற்றிருக்கக்கூடிய அவையில் அவர்களுக்கு எதிராக அமர்ந்து வாதம் செய்த முருகப்பெருமான் என்று முருகனை இங்கு அறிமுகம் செய்கிறார்கள். அடுத்து 5வது கன்னியில் சிவனினுடைய அடியவர்களாக இருக்கக்கூடிய 63 நாயன்மார்களில் 4 பேரை இங்கு அறிமுகம் செய்கிறார்கள். மண்ணும் மூவாண்டில் வடகலையும் தென்கலையும் அன்னை முளைப்பாலில் அறிந்தோறும். அதாவது 3 வயது மட்டுமே நிரம்பி இருக்கக்கூடிய குழந்தை பார்வதி தேவியிடம் ஞானப்பால் உண்டுவிட்டு வடகலையான வடமொழியையும் தென்கலையான தமிழ்மொழியையும் சிறப்புற கசடர கற்றிருந்த குழந்தை என்று திருஞான சம்பந்தரை இங்கு அறிமுகம் செய்கிறார்கள். அடுத்து முன்னரே 3 விழியார் முன் முதலையுண்ட பிள்ளையின் பின் ஈன்று தரச் சொல்லி இசைந்தோறும். அதாவது 3 கண்களை உடைய யார் என்றால் சிவபெருமானினுடைய முன்பு நிறைய பதிகங்களையெல்லாம் பாடி முதலை உண்ட அந்த இளைய பாலகனை மீட்டு தர சொல்லி சிவனிடம் வேண்டியவர் யார் என்றால் சுந்தரர். இச்செய்தியை நாம் கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய அவினாசியில் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த குளத்துல நம்ம இந்த சிற்பங்கள் அப்படியே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியானது இத்திருக்கோயிலில் சுந்தரர் வந்தபோது நிகழ்ந்ததாகவும் குறிப்பிடுவர். இந்த கன்னியில் சுந்தரரை அறிமுகம் செய்கின்றனர். தோன்றன்மாள் தேடி முடி யாவடியை தேடாத நல்லூரில் பாடிமுடியா படைத்தோறும். அதாவது நம்மை படைக்கக்கூடிய கடவுளான பிரம்மாவும் நம்மை காக்கக்கூடிய கடவுளான திருமாலும் ஒருமுறை சிவனினுடைய அடிமுடியை காண வேண்டும் என்று அவர்களுக்குள் யார் முதலில் காண்கிறார்கள் என்று அவர்களுக்குள் ஒரு கர்வம் ஏற்படுகிறது. இதனை கவனித்த சிவபெருமான் தன்னுடைய உடல் அமைப்பை நீண்டு கொண்டே செல்கின்றார், இருவருக்கும் காட்டாமல் இருப்பதற்காக. அப்படி அடியையும் முடியையும் திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் காட்டாத சிவபெருமான் திருநல்லூரில் திருநாவுக்கரசருக்காக அடிமுடிகளை காட்டி காட்சியளிக்கின்றார். இப்படிப்பட்ட திருநாவுக்கரசர் என்று இப்பாடலில் இக்கண்ணியில் அறிமுகம் செய்கின்றனர். அடுத்தது நாமுடி மட்டோலை பூவனையார் வார்த்தோலை சேர்த்தெழுதி பட்டோலை கொள்ள பகர்ந்தோறும். அதாவது பிரம்மாவும் திருமாலும் சிவனினுடைய திருமுடிகளை காண்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர். அப்பொழுது பிரம்மா அன்னத்தினுடைய வடிவம் எடுத்தும் நம்முடைய திருமால் வாமன அவதார எடுத்து பூமியை தோண்டிக் கொண்டும் உள்ளே செல்கின்றனர். அங்கு பிரம்மா அன்னத்தினுடைய வடிவம் எடுத்து மேலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இடையில் தாளம்பூவை சந்திக்கிறார். ஏன் இங்கு வந்து கொண்டிருக்கிறாய் என்ற பொழுது சிவனினுடைய முடியை காண்பதற்காக நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது தாளம்பூ சொல்கிறது, நான் சிவனினுடைய முடியிலிருந்து தான் வருகின்றேன். என்னை பார்த்தாவே சிவனினுடைய முடியை பார்த்ததற்கு சமமானது. நீ பார்த்து விட்டதாக நான் கூறிவிடுகிறேன் என்று கூறி அன்னத்தை அழைத்து கொண்டு வந்து சிவபெருமானினுடைய முடியை அன்னம் பார்த்து விட்டதாக பொய் சாட்சி சொல்கிறது தாளம்பூ. இப்படி தாளம்பூ பொய் சாட்சி சொல்லியதன் காரணமாக அன்றிலிருந்து சிவபெருமான் தாளம்பூவை அணிய மாட்டாராம். அப்படி தாளம்பூவை அணியாத சிவபெருமானே மாணிக்கவாசகர் திருவெம்பாவை எழுதுகின்ற பொழுது அவற்றை எழுதுவதற்காக தாளம்பூவினுடைய இலையை எடுத்து ஒரு ஓலையை எடுத்து கொடுத்தாராம். இப்படிப்பட்ட மாணிக்கவாசகர் என்று இங்கு மாணிக்கவாசகரை அறிமுகம் செய்கிறார்கள். அடுத்து ஒல்கா பெருந்தமிழ் மூன்றோதி உன் மாமணியும் தொல்காப்பியன் மொழிந்த துன்மொழியும் என்று தமிழினுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஏன் என்றால் இப்பொழுது தூது செல்லக்கூடியவர் யார் என்றால் தமிழ். அப்போ தூது செல்கின்றவர்களையும் நாம் என்ன பண்ணோம், ரொம்ப பெருமையாக பேச வேண்டும் அல்லவா? அப்போ இங்க தமிழில் யாரெல்லாம் தமிழுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் என்பவர்களை கூறக்கூடியதாக இக்கண்ணி அமைந்திருக்கின்றது.
அதாவது ஒல்கா பெருந்தமிழ், இயல், இசை, நாடகம் என்ற மூன்றையும் சிறப்பாக எடுத்துச் சொன்ன மாமுனிவனான அகத்தியரும், தொன்மொழி அதாவது பழமையான மொழி தமிழுடைய மொழிக்கு முதலாக இலக்கணம் கற்பித்து நமக்கு கிடைக்கக்கூடிய இலக்கணமாக இருக்கக்கூடியது தொல்காப்பியம். இப்படி தொல்காப்பியத்தை இயற்றிய தொல்காப்பியரும் அகத்தியரும் என்று 9வது கண்ணியில் இருவரையும் அறிமுகம் செய்கின்றார் ஆசிரியர். அடுத்து 10வது கண்ணியில் மல்கா சொற்பாத்திரம் கொண்டே பதி பால் பாய் பசு வை 12 சூத்திரம் கொண்டே பிணித்தூயோரும், அதாவது 12 சூத்திரங்கள் மட்டுமே இடம்பெறக்கூடிய மெய்கண்ட தேவரால் இயற்றப்பட்ட, அதாவது சைவ சித்தாந்த நூல்கள் 14 என்று குறிப்பிடுவர். அதில் சிவஞான போதம் மெய்கண்ட தேவரால் இயற்றப்பட்ட 12 சூத்திரங்களுமே மட்டுமே இருக்கக்கூடிய சிவஞான போதம் என்று சொல்லக்கூடிய நூலை இங்கு அறிமுகம் செய்வதாக இந்த கண்ணியானது இடம்பெறுகிறது. நன்றி.